வணக்கம் நண்பர்களே, இது விஜய் தமிழ் இன்வெஸ்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி ஸ்டாக்கை அனலைஸ் செய்வது இதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான இண்டெக்ஸ். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது இருக்குது. டாப் 50 பெரிய கம்பெனிகளில் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ் போன்ற பங்குகள் இதில் இருக்குது. சென்செக்ஸ் என்பது இந்தியாவில் மற்றொரு முக்கியமான இண்டெக்ஸ். இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். டாப் 30 பெரிய கம்பெனிகளில் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சென்செக்ஸ் பார்த்தாலே இந்திய ஸ்டாக் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். நிஃப்டி வெர்சஸ் சென்செக்ஸ். நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ரெண்டுலேயுமே மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 கம்பெனியை கொண்டது, சென்செக்ஸ் 30 கம்பெனியை கொண்டது. ஆனால் ரெண்டுமே டைரக்ஷனை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணது அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி வாங்கலாமா ஸ்டாக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த்து, கம்பெனி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உதாரணமாக கம்பெனி ப்ராஃபிட் என்ன, ரெவென்யூ க்ரோத் என்ன, டெப்ட் லெவல் என்ன, ஃப்யூச்சர் பிஸ்னஸ் என்ன, கம்பெனி ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணது நல்லதாக இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா சார்ட்லேருந்து நம்ம சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, வால்யூம், ட்ரெண்டு இதன் மூலமாக அனலைஸ் செய்வோம். எப்போது ஸ்டாக் வாங்க வேண்டும், எப்போது செல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டை பற்றி சிம்பிளாக வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.